அன்பு நேயர்களே, முக்கியமாக சகோதரர்கள் யாரும் அடியேனை கோபித்து கொள்ள வேண்டாம். மதுவால் எத்தனை தீமைகள்! அப்பொழுதெல்லாம் அதோ பார், குடிகாரன் வருகிறான், எதிரில் செல்லாதே என்று வீட்டில் உள்ளவர்கள் எச்சரிப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ நாம் உயிராக நினைக்கும் தமிழால் தமிழன்னையை கேட்காமலேயே மதுப்பிரியர் என்று நாமகரணம் சூட்டிவிட்டோம், பட்டம் கொடுத்துவிட்டோம். அப்பொழுது தமிழ் பாடத்தில் கட்குடியன் என்றே சொல்லப்பட்டிருக்கும். ஆசிரியர் விளக்கம் சொல்வார், கள் குடிப்பவன் கட்குடியன் என்று. மதுப்பிரியர் என்ற சொல்லை கேட்டு தமிழன்னை அகம் குழைவதற்கு பதில் அகம் குமைந்து கொண்டிருக்கிறார். பெற்ற தாயின் மனக்குமுறலை புரிந்து கொள்ளாத நாம் தமிழன்னையை மட்டும் புரிந்து கொண்டு விடவா போகிறோம்? செய்தித்தாளில் மது விற்பனையால் ஆண்டு வருவாய் இவ்வளவு என்று செய்தியை பார்க்கும் பொழுது மனம் வேதனையுறுகிறது. என்னவோ நல்லதொரு தொழிற்சாலையின் மூலம் வருவாயை சொல்வது போல் இருக்கிறது. கேட்டால் அரசை நடத்த பணமில்லை, அதனால்தான் என்ற நொண்டி சாக்கு. நம் வீட்டாரின் மீது நமக்கு இருக்கும் அக்கறை சமுதாயத்தின் மீதும் நமக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அதுவும் ஆட்சியாளர்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். இப்பொழுது ஆண் பிள்ளைகளே வேண்டாம் என்கிறார்கள் குடும்பத்தில். ஒரு வீட்டில் தகப்பனும் குடித்து பிள்ளைகளும் குடித்தால் குடும்ப தலைவிகளின் நிலைமையும் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளின் நிலைமையும் சொர்க்கத்தை பார்க்காவிட்டாலும் வாழும்போதே நரகத்தை பார்க்கிறார்கள். மனநலம் கெட்டு போகின்றார்கள் குழந்தைகள். பொருளாதாரம் அழிந்து வீட்டின் அமைதியும் கெட்டு நாடும் சீரழிகின்றது. நல்ல வருமானத்திற்கு மாற்று வழியே இல்லையா? இளைய தலைமுறையினரில் அறிவுள்ளவர்களும் திறமைசாலிகளும் இல்லவே இல்லையா? முன்பு SSLC படித்துவிட்டு 2 வருடம் டீச்சர் ட்ரைனிங் முடித்தால் ஆரம்ப பள்ளியில் வேலையில் அமர்ந்து விடலாம். உயர்நிலை பள்ளியில் பணியில் அமர டிகிரி படித்துவிட்டு பிஎட் 1 வருடம் முடித்தால் வேலையில் அமர்ந்து விடலாம். அரசு தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றாலும் சீனியாரிட்டி படி வேலை கிடைத்துவிடும். அதற்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்திருக்க வேண்டும் அப்பொழுதெல்லாம். இப்பொழுது அதையும் தாண்டி கடுமையான போட்டித் தேர்வுகள். அதிலும் வெற்றி பெற்றால் அதிக லஞ்சம் கொடுப்பவர்க்கே வேலை என்ற நிலை. ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்ன செய்வார்கள்? சோறு போட்ட நிலத்தை விற்று படித்துவிட்டு நிலையில்லாத குறைச்சல் ஊதியத்தில் பணிபுரியும் அவல நிலைக்கு ஆளாகியுள்ளார்கள் தலைமுறையினர். கொஞ்சம் மூத்த தலைமுறையினரோ பணி ஓய்வு பெறும் காலகட்டத்தில் வேலையில் சேர்கிறார்கள். படித்த படிப்பிற்கு செய்த செலவிற்கும் அர்த்தமில்லாமல் போய்விட்டது. இதில் நன்றாக படிக்க சொல்லி முழங்க வேண்டியது. சற்று யோசித்தால் நிலத்தை விற்று படித்ததற்கு உழவு தொழிலையோ அவரவருக்கு தெரிந்த தொழிலையோ செய்திருக்கலாம் என்று எண்ண தோன்றும். இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீ இவ்வளவு கெடுதல் செய்தாய், நான் செய்யவே இல்லை என்றெல்லாம் பேசி நீ ஓட்டு வாங்கிவிட முடியாது. ஏனென்றால் ஆட்சியாளர்களின் பொய்யுரைகளை கேட்டு கேட்டு மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதை நாம் அறிந்து தெளிந்து வருங்காலமாவது நம் தலைமுறைகள் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் இருந்தால், நம் பூமியை புண்ணிய பூமி என்று சொல்கிறோமே, அதற்கு உண்மையான அர்த்தம்
நம் மக்களின் உண்மையான தேவைகள் நிறைவேற்றப்படும் காலத்தில் நாம் அடியெடுத்து வைக்கும்போதுதான் புண்ணிய பூமியில் இன்னும் புண்ணியங்கள் சேரும். இதை நாம் அனைவரும் உணர்ந்து வாழ்ந்தால் எங்கும் மகிழ்ச்சி என்றால் நமக்கு மகிழ்ச்சி தானே அன்பு நேயர்களே? கொஞ்சம் யோசிப்போம்.